திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன் வணிக வளாகம் கட்ட ஒப்புதல் வழங்கிய அரசாணைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் கோவில் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கிழக்கு கோபுரம் முன்பு 6 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை அனுமதி அளித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அரசாணை பிறப்பித்திருந்தது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கோவில் வழிபாட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் இந்த ராஜகோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டுவது என்பது கோவில் விழாக்களுக்கு இடையூறாக அமையும், பக்தர்கள் அந்த விழாக்காலங்களில் பங்கேற்பதற்கு தடையாக இருக்கும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி சந்திரசேகரன் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள், கோவில் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வில் விசாரணையில் உள்ளதாகவும், அந்த அமர்வில் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறநிலையத்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரே விவகாரத்துக்காக எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையையும் கோவில் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றியதுடன் அந்த மனுக்களின் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.